பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக. இந்த நாளினுடைய ஆண்டவருடைய வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகம் வெட்கப்படவில்லை. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுடைய முகம் வெட்கமடையாது. இந்த பூமியில நாம் எத்தனையோ நமக்கு ஒரு கஷ்டங்கள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது, தேவைகள் வரும் பொழுது நாம் உலகத்தின் மனிதர்களை நாம் நோக்கி ஓடுகிறோம், அவர்களை நோக்கி பார்க்கிறோம். அவர்களிடத்திலிருந்து ஏதாகிலும் நமக்கு நன்மைகள் வருமா, அவர்களிடத்திலிருந்து உதவிகள் வருமா என்று சொல்லி நாம் கடந்து போகிறோம். ஏக்கத்தோடு நின்று கொண்டிருக்கிறோம். முடிவு என்னன்னா வருத்தமும் வேதனையும் தான். அவர்களால் என்ன செய்து விட முடியும்? அவர்கள் மனிதர்கள் தானே. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல அவங்களால என்ன செஞ்சிட முடியும் நீங்க நினைக்கிறீங்க? நம்முடைய வியாதியை சுகமாக்கிட முடியுமா? அல்லது நம்முடைய வாழ்நாளெல்லாம் நம்முடைய தேவைகளை மாற்றிவிட முடியுமா? கஷ்டத்தை போக்கிவிட முடியுமா? அவர்கள் மனிதன் தானே. அவர்களால் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்கு மேல நமக்கு எந்த விதத்திலும் உதவி செய்ய முடியாது. கடைசியில் அதனால வருகிறது வருத்தம் தான். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல அவங்களால உதவி செய்ய முடியாது. கூட பிறந்தவங்களானாலும் சரி, பெற்றவங்களானாலும் சரி, எந்த விதத்திலும் நமக்கு உதவி செய்ய முடியாது. நமக்கு உதவி செய்கிறவரும், நம்மை வாழ வைக்கிறவரும், நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிற ஒரு தெய்வத்தை பற்றி சொல்லுகிறேன். அவர்தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நோக்கி பாருங்க. இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகம் வெட்கப்படவில்லை. மனிதர்களை பார்த்தோம், வெட்கம் அடைந்தோம். நமக்கு யாராவது உதவி செய்வாங்களா, அப்படி நடக்குமா, இப்படி நடக்குமா, மருத்துவர்களை பார்த்தோம், வெட்கம் அடைந்தோம். ஆனால் இயேசுவை பார்க்கிறவர்களுடைய ஒரு முகமும் வெட்கம் அடையாது. ஏன் என்று சொன்னால், இந்த உலகத்திற்கு அவர் ஒளியாய் இருக்கிறார், நாம் வெளிச்சமாய் இருக்கிறோம். அவரை முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய முகத்தை அவர் பிரகாசிக்க பண்ணுகிறாராம். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சங்கீதம் 4வது சங்கீதத்துல 6வது வசனத்துல ஒரு அற்புதமான வசனம் இருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளி எங்கள் மேல் பிரகாசிப்பதாக. உங்களுடைய முகத்தின் ஒளி, ஆண்டவருடைய முகத்தின் ஒளி நம்மேல் பிரகாசிக்கும் பொழுது உங்களுடைய வெட்கத்திற்கு பதிலாக சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும். உங்களுடைய துக்கம் எல்லாம் மாறப்போகிறது, வியாதியெல்லாம் சுகமாக போகிறது. தேவன் உங்களுக்கு உதவி செய்து உங்களை வழி நடத்த போகிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால உங்களுடைய முகத்தின் ஒளி அவர்களுடைய முகத்திலே படட்டும்பா. அவங்களுடைய முகம் வெட்கமடையாதபடி பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. யார் முன்னிலும் தலை குனிந்து நிற்காதபடி தலை நிமிர்ந்து நிற்பதற்கு பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்து அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.